ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் காய்கறி இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பை மட்டும் வச்சு சப்பாத்திக்கு எப்படி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1.5 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு எடுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா உப்பு போட்டு வேக வச்சு மத்த இல்லைன்னா இந்த மாதிரி உரல் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மணல் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேஸை சிம்ல வச்சுட்டு இந்த 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துட்டு வேக வச்சிருக்க அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான இந்த சைட் டிஷ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.